வணக்கம். 2026ஓட மைய பகுதியில நாம இருக்கோம். இப்போ இந்தியாவின் பாதுகாப்பு, பொருளாதாரம், சமூக கட்டமைப்புல நடக்கிற மிக முக்கியமான மாற்றங்களை அலசும் இந்த தொகுப்புக்கு உங்களை வரவேற்கிறேன். ஒரு பக்கம் பிரம்மாண்டமான வளர்ச்சி, இன்னொரு பக்கம் சாமானியனோட பாக்கெட்ல நெருக்கடி. இது நம்ம அன்றாட வாழ்க்கையை நிஜமாவே எப்படி பாதிக்குது? வாங்க இன்னைக்கு டேட்டா வச்சு உடைத்து பார்ப்போம். சரி, இன்னைக்கு நாம கவர் பண்ண போற 5 முக்கிய விஷயங்கள் இதுதான். 1 பாதுகாப்பு மற்றும் வியூகம். 2 உள்கட்டமைப்பு மற்றும் பொருளாதாரம். 3 ரொம்ப முக்கியமான ஊதிய தேக்க நிலை. 4 கல்வி மற்றும் மாநில நிலவரம். அப்புறம் 5 அரசியல் மற்றும் உலக அளவிலான நிலவரம். இந்த மேக்ரோ மாற்றங்கள் எப்படி நம்ம மைக்ரோ வாழ்க்கையை புரட்டி போடுதுன்னு வரிசையா பார்ப்போம். முதல்ல நம்ம எல்லைகள்லேருந்து ஆரம்பிப்போம். பிரிவு 1 பாதுகாப்பு மற்றும் வியூக மேம்பாடுகள். நம்ம பாதுகாப்பு துறையோட தலைமையிலையும் ராணுவ வலிமையிலையும் என்ன மாதிரியான மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்திருக்குன்னு பார்க்கலாம். எந்த ஒரு பிரம்மாண்டமான தொழில்நுட்ப வளர்ச்சிக்கும் ரொம்ப முக்கியமானது ஒரு ஸ்ட்ராங்கான லீடர்ஷிப் தான் இல்லையா? அந்த வகையில மே 1ஆம் தேதியிலிருந்து HAL அமைப்போட 22வது புதிய தலைவரா ரவி கே பொறுப்பேற்றிருக்கார். அதே நேரத்துல DRDOவோட தலைவரா இருக்கிற டாக்டர் சமீர் வி காமத் அவங்களோட பதவி காலம் 2026 மே 31 வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கு. இந்த தொடர்ச்சி தான் இந்தியாவின் அடுத்த கட்ட கண்டுபிடிப்புகளுக்கு ஒரு பெரிய பூஸ்ட். இந்த தொழில்நுட்ப மேம்பாடுகள் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமானது அப்படிங்கிறதுக்கு அக்னி-6 ஏவுகணை ஒரு பெஸ்ட் உதாரணம். நினைச்சு பாருங்க, 6000 முதல் 12000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் சீறி பாய்ந்து தாக்கக்கூடிய திறன் இதுக்கு இருக்கு. அது மட்டுமல்லாம இதுல இருக்கிற MIRV தொழில்நுட்பம் மூலமா ஒரே நேரத்துல 10க்கும் மேற்பட்ட வெவ்வேறு இலக்குகளை துல்லியமா தாக்க முடியும். சொல்லப்போனா DRDO இதை முழுமையா ரெடி பண்ணிட்டு அரசாங்கத்தோட கிரீன் சிக்னலுக்காக மட்டும்தான் வெயிட்டிங். இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை நாம கவனிக்கணும். ஹைப்பர்சோனிக் கிளைட் வாகனம், க்ரூஸ் ஏவுகணை, இந்த ரெண்டுமே ஒலியை விட 5 மடங்கு வேகத்துல போனாலும் அது செயல்படுற விதம் முற்றிலும் வேற. கிளைட் வாகனங்கள் விண்வெளி வரைக்கும் போயிட்டு என்ஜின் உந்துதல் இல்லாமலேயே வளிமண்டலத்துல சறுக்கிக்கிட்டே வந்து எதிரிகளோட ரேடாரை ஈஸியா ஏமாத்திடும். ஆனா க்ரூஸ் ஏவுகணைகள் அப்படி இல்ல. ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிராம்ஜெட் என்ஜின் உதவியோட ரொம்ப குறைவான உயரத்துல அதிவேகமா பாய்ந்து போய் தாக்கும். சரி, பாதுகாப்பு பத்தி பார்த்தோம். இப்ப கொஞ்சம் உள்நாட்டுக்கு வருவோம். பிரிவு 2 உள்கட்டமைப்பு மற்றும் மேக்ரோ பொருளாதாரம். நம்ம தேசிய பொருளாதாரத்தோட இன்ஜின்கள் எப்படி இயங்குது, உள்கட்டமைப்பு எந்த அளவுக்கு மின்னல் வேகத்துல மாறிக்கிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். உதாரணத்துக்கு NH-48 சூரத் பரூச் நெடுஞ்சாலையவே எடுத்துக்குவோம். இந்தியாவோட முதல் தடையில்லா சுங்கச்சாவடி இதுதான். அதாவது ANPR கேமராக்கள் மல்டிலேன் ஃப்ரீ ஃப்ளோ தொழில்நுட்பம் மூலமா உங்க வண்டி மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்துல போய்கிட்டு இருக்கும்போதே ஆட்டோமேட்டிக்கா டோல் கட்டணம் வசூலாகிடும். இது சும்மா வேகத்துக்காக வந்த தொழில்நுட்பம் கிடையாதுங்க. வர்த்தக போக்குவரத்துல ஏற்படுற மிகப்பெரிய தாமதங்களை தவிர்க்கிற ஒரு லாஜிஸ்டிக்ஸ் புரட்சி. இந்த தடையெல்லாம் வர்த்தகம் பொருளாதாரத்துல எப்படி பிரதிபலிக்குதுன்னு நீங்க கேட்கலாம். ஏப்ரல் 2026ல மட்டும் GST வசூல் 2.43 லட்சம் கோடியை தொட்டு ஒரு புது வரலாற்று சாதனைய படைச்சிருக்கு. போன வருஷத்தை விட இது 8.7% அதிகம். முக்கியமா இறக்குமதி வரிகள்ல வந்த 25.8% உயர்வும் நம்மூர்ல நடந்த வலுவான வியாபாரமும் தான் இந்த பிரம்மாண்ட வளர்ச்சிக்கு காரணம். பொருளாதாரம் வளரும்போது முதலீடும் சேர்ந்து வளரணும், கரெக்டா? 2026-27 மத்திய பட்ஜெட்ல உள்கட்டமைப்புக்காக ஒதுக்கப்பட்ட மூலதன செலவு, அதாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்ளோ தெரியுமா? 12.23 லட்சம் கோடி ரூபாய். இவ்ளோ பிரம்மாண்டமான பணத்தை எதுக்காக செலவு பண்றாங்கன்னு உங்களுக்கு தோணலாம். இதற்கான பதில்தான் பெருக்க விளைவு அல்லது மல்டிப்ளையர் எஃபெக்ட். அரசாங்கம் நேரடியா மக்கள் கையில பணத்தை கொடுக்காம இந்த தத்துவத்தை நம்பிதான் நெடுஞ்சாலைகளையும் பாலங்களையும் கட்டுறாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, உள்கட்டமைப்புல அரசாங்கம் போடுற ஒவ்வொரு 100 ரூபாயும் ஒட்டுமொத்த GDPல 250 300 ரூபாய் வரைக்கும் வளர்ச்சியை உருவாக்கும். நீண்ட கால சொத்துக்களை உருவாக்கி அதன் மூலமா நிலையான வேலைவாய்ப்புகளை பெருக்கணும் அப்படிங்கறதுதான் இதோட அடிப்படை லாஜிக். ஒரு பக்கம் இவ்ளோ பெரிய மேக்ரோ வளர்ச்சி இருக்கு, ஆனா சாமானிய தொழிலாளர்களின் சம்பளம் மட்டும் ஏன் இன்னும் நடுத்தர வருமான பொறியில மாட்டிட்டு நிக்குது? இதத்தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். பிரிவு 3 ஊதிய தேக்க நிலை முரண்பாடு. இந்த முரண்பாடு நிஜமாவே எப்படி உருவாகுது? இந்த புள்ளிவிவரங்களை பார்த்தீங்கன்னா, பணவீக்கம் காரணமா 2019 2024 முதல் காலாண்டு வரைக்கும் உண்மையான ஊதியம் 1.7% குறைஞ்சிருக்கு.
இன்னொரு பக்கம் தனியார் முதலீடுகள் ஜிடிபில 28% 21.1% சரிஞ்சிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் 45% தொழிலாளர்கள் விவசாயம் மாதிரியான முறைசாரா துறைகள்ல தான் இருக்காங்க. ஆனா ஜிடிபில அதோட பங்கு 20%க்கும் குறைவுதான். இந்த அமைப்பு ரீதியான பிரச்சனைகள் ஒரு சாதாரண தொழிலாளியை எப்படி நெரிக்குதுன்னு இப்போ உங்களுக்கு புரியும். இதுல இருக்கிற விஷயங்கள் உண்மையிலே ரொம்ப அதிர்ச்சியானவை. கடந்த சில வருஷங்கள்ல டாப் 500 பெருநிறுவனங்களோட லாபம் வருஷத்துக்கு 34.5% அளவுக்கு விண்ண முட்டுது. நம்ம நாட்டின் ஜிடிபி கூட 10.1% வளர்ந்திருக்கு. ஆனா மறுபக்கம் முறைப்படுத்தப்பட்ட துறைகள்ல வேலை செய்யறவங்களோட சம்பளம் 0.07% சுருங்கிடுச்சு. இதனாலதான் வேற வழி இல்லாம நிறைய பேர் பாதுகாப்பற்ற சொந்த தொழிலையும் கான்ட்ராக்ட் வேலைகளையும் நோக்கி தள்ளப்படுறாங்க. சரி, வருமானம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நேர கல்வித்துறைக்கு வருவோம். பிரிவு 4, கல்வி மற்றும் மாநிலத்தின் யதார்த்த நிலை. தேசிய அளவுல பல்கலைக்கழகங்கள் எப்படி இயங்குது, அதே நேரத்துல மாநில அளவுல குறிப்பா தமிழ்நாட்டுல என்ன மாதிரியான கல்வி யதார்த்தங்கள் இருக்குன்னு ஒப்பிட்டு பார்ப்போம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர் மாணவர் விகிதம் உண்மையிலே ரொம்ப சிறப்பாவே இருக்கு. தொடக்க பள்ளிகள்ல 20லிருந்து 25 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் இருக்காங்க. உயர்நிலை பள்ளிகள்ல இது 30லிருந்து 35 இருக்கு. ஆனா அதே நேரத்துல சுமார் 8000 காலி பணியிடங்களை முழுமையா நிரப்பாம தற்காலிக ஆசிரியர்களை வச்சு சமாளிக்கிறது மாணவர்களின் எதிர்காலத்தை பாதிக்கும்னு தொடர்ந்து நேரடி நியமனங்களை வலியுறுத்தி ஆசிரியர் சங்கங்கள் குரல் கொடுத்துக்கிட்டு வராங்க. இந்த பிரச்சனையை தீர்க்கவோ, முக்கியமா உச்சநீதிமன்றத்தோட வழிகாட்டுதல்களை பின்பற்றவும் தகுதி பெறாம பணியில இருக்கிற ஆசிரியர்களுக்காகவே இந்த வருஷம் 3 கட்டங்களா ஸ்பெஷல் டெட் தேர்வுகள் நடக்குது. ஜனவரியில முதல் கட்டம் முடிச்ச நிலையில அடுத்த ஜூலை மற்றும் டிசம்பர் மாதங்கள்ல அடுத்தடுத்த தேர்வுகள் நடக்க போகுது. அரசு பள்ளிகளோட தரத்தை உயர்த்துறதுக்கு இது ஒரு மிக முக்கியமான நகர்வு. மாநில நிலைமை இப்படி இருக்க, தேசிய அளவுல கால்கோடியாஸ் மாதிரியான தனியார் பல்கலைக்கழகங்கள் உலகளாவிய ரேங்கிங்ல ரொம்ப வேகமா முன்னேறிக்கிட்டு வராங்க. டைம்ஸ் ஹையர் எஜுகேஷன் 2026ல 1201 முதல் 1500 வரையிலான இடத்தையும், இந்திய தனியார் பல்கலைக்கழகங்கள்ல 27வது இடத்தையும் பிடிச்சிருக்காங்க. இது மட்டுமல்லாம QS ரேங்கிங்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல 11வது இடம். இதற்கெல்லாம் முக்கிய காரணம் இவங்க வெளியிட்டுள்ள 8500க்கும் மேற்பட்ட தரமான ஸ்கோபஸ் ஆய்வு கட்டுரைகள் தான். கடைசியா நம்ம பார்வையை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்துவோம். பிரிவு 5, அரசியல் மற்றும் உலகளாவிய நிலவரம். இவ்ளோ நேரம் நாம பேசின பொருளாதார சமூக காரணிகள்லாம் எப்படி ஜனநாயக ரீதியான தேர்வுகளை உருவாக்குது? உலக வர்த்தக அரசியல்ல இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பாப்போம். ஏப்ரல் 23 அன்னைக்கு நடந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நாம இதுவரைக்கும் பேசின பல கொள்கை முரண்பாடுகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கு. டிஎம்கே, பாஜக, தவேக இந்த 3 கட்சிகளுக்கும் இடையிலான போட்டியில நீட் தேர்வு, வரி பகிர்வு மாதிரியான விவகாரங்கள் மாநில உரிமையா இல்ல தேசிய அளவிலான கொள்கையா அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஜனநாயக தேர்வு மக்கள் முன்னாடி வச்சது. அதே நேரத்துல உலக அளவுல பாத்தீங்கன்னா, நேற்றைய தினம், அதாவது மே 1ஆம் தேதி சர்வதேச அரசியல்ல ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்கு. மனித உரிமைகள் மற்றும் ஊழலை காரணம் காட்டி கியூபாவின் எரிசக்தி, பாதுகாப்பு, நிதி மற்றும் சுரங்கத்துறைகள் மேல அதிபர் ட்ரம்ப் கடுமையான பொருளாதார தடைகளை விதிச்சிருக்கார். இது கியூபா கூட வர்த்தகம் செய்யற வெளிநாட்டு வங்கிகளையும் பாதிக்கும். இதோட சேர்த்து ஈரான் நிறுவனங்கள் மீதான தடைகளும் விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. இது சர்வதேச வர்த்தகத்துல நிச்சயம் ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தும். இந்த ஒரு கேள்வியோட இன்றைய அலசல நாம நிறைவு செய்யலாம். ஒரு பக்கம் நாட்டின் பிரம்மாண்டமான உள்கட்டமைப்புக்காக லட்சக்கணக்கான கோடிகள் செலவாகுது. ஆனா இன்னொரு பக்கம் அன்றாடம் உழைக்கிற சாமானியனோட சம்பளம் சுருங்கி போயிருக்கு. இந்த முரண்பாடான சூழ்நிலையில எது நம்ம சமூகத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்க போகுது? மேக்ரோ அளவிலான உள்கட்டமைப்பு வளர்ச்சியா இல்ல நேரடியான சமூக நலத்திட்டங்களா? நீங்களே யோசிச்சு பாருங்க. மீண்டும் இது போல இன்னொரு சுவாரஸ்யமான அலசல்ல சந்திப்போம்.